தைப்பூசத்தன்னைக்கு கந்தனுக்கு 108 இளநீர் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதனோட பலன் பார்த்திங்கன்னா ராஜயோகம் பெற்று ஸ்ரீ செல்வகுமார சுவாமி அனுகிரகம் பெற்று அனைவருக்கும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் ஸ்ரீ செல்வகுமார சுவாமி குப்பேன சுவாமி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. எல்லாம் வல்ல நமது இமையோரு பாகம் விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வகுமார சுவாமி குப்பேன சுவாமி ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான விஸ்வாசுருடம் ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 நமது கோவிலில் தைப்பூச திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பக்த கோடி பெருமக்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவரும் அபிஷேகத்திற்கு தேவையான பால், தயிர், இளநீர் அனைவரும் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது கோவிலில் சிறப்பாக தைப்பூசம் ஹோமத்துடன் காலை 7 மணி அளவில் கோமாதா பூஜை, 8 மணி அளவில் அபிஷேகம், 9 மணி அளவில் யாகம் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீ செல்வகுமார சுவாமி குப்பேன சுவாமி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி அளவில் கோமாதா பூஜை நடைபெறுகிறது. கோமாதா பூஜை நடைபெற்று பிறகு அபிஷேகம் நடைபெறுகிறது, அன்னதானம் நடைபெறுகிறது. அனைவரும் ஸ்ரீ செல்வகுமார சுவாமி குப்பேன சுவாமி அருள் பெற்று கேட்டுக்கொள்கிறோம். அதன் பின்பு நாளை காலை 7 மணி அளவில் யாகம் ஆரம்பம் உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது செல்வகுமார சுவாமி ஆலயத்தில் திருச்சதி அர்ச்சனை 10 to 12 மணி அளவில் நடைபெறுகிறது. அனைவரும் திருச்சதி அர்ச்சனையில் கலந்து கொண்டு திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, எல்லா விதமான சகல காரியத்தை நடத்தி கொடுக்கும் செல்வகுமார சுவாமிக்கு திருச்சதி அர்ச்சனை நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.